தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஜமாத் தொழுகை ஒருத்தர் நடத்துறாரு. அவர் ருக்குவுக்கு போயிட்டார். ருக்குவில் அடைஞ்சா தான் ஒரு ஆளுக்கு ரக்காத்து கிடைக்கும். அப்போ ருக்குவில் இருக்கும்போது அங்கேருந்து மக்கள் வர்றது இவருக்கு தெரியுது. சர சர சரண்டு உள்ள சென்று வேகமாக வர்றாங்க. வர்றவங்க வந்து அந்த ருக்குவில் சேருவதற்காக வர்றாங்க. இவர் அதை உணர்றாரு. அப்படி மெய் மருந்துலாம் சொல்ல முடியாதுல்ல, பின்னாடி மக்கள் வந்துகிட்டு இருக்காங்கிறது இவருக்கு உணர்றாரு. உணர்ந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு நிமிஷத்தில் செய்ய வேண்டிய ருக்கு வந்து கொஞ்சம் நீட்டுறாரு. எல்லாரும் வந்து சேரட்டுமே, நம்ம ருக்குவில் கொஞ்சம் நேரம் நிற்போம், ஆளுக்கெல்லாம் வந்து சேரட்டுமே அப்படின்னு சொல்லி நீட்டுறாரு. இப்படி நீட்டலாமா? அப்படின்லாம் நீட்டக்கூடாது. இவருக்கு என்ன கடமை, ஒரு வாட்டி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னு கேட்டால், அந்த ருக்கு அடைஞ்சு தான் ஆகணும், அட்டையிலன்னா பயங்கரமான குற்றம்ங்கிற மாதிரி மார்க்கத்தில் சொல்லப்படலை. மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுறதுன்னு கேட்டால், நாங்கள் ரசூல்லாவோட தொழுது கொண்டு இருந்தோம். தொழுது விட்டவொன்னே என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஒரு சரசரசன்னு பயங்கரமாக சத்தம் கேட்குது. தொழுது ரசூல்லா அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. இது புகாரில் 635வது ஹதீஸ். தொழுது முடிச்சவொன்னே என்ன கேட்குறாங்கன்னா, மாஷானுக்கும் என்ன பிரச்சனை, உங்களுக்கு வேக வேகமாக வர்றாங்கல்ல, அது என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இஸ்தாஜல்லாம் இல்லை சலாத்தி, தொழுகையில் சேர்றதுக்கா நாங்கள் வேகமாக வந்தோம், வேகமாக வரும்போது உள்ள சத்தம் அது. இதை ரசூல்லா கண்டுக்கிறவே இல்லை. தொழுது முடிச்சுட்டு கேட்குறாங்க, என்னப்பா தடத்தடன்னு ஓடி வந்தீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு. தொழுகையில் சேர்றதுக்கு தான் வந்தோம். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, பலா தஃபுல், அப்படிலாம் செய்யாதீங்க. இது அத்தைத்துமும் சலாத்த, தொழுகைக்கு நீங்கள் வந்தால் பாலைக்கும் பி சக்கீனா, நிதானம் வாங்க, நடந்து வாங்க, வணங்குதா. அவர் ருக்கு போனால் ருக்குல கிடைச்சா சேருங்க, ருக்கு இல்லாட்டி அடுத்த போய் சேர்ந்துக்கிறங்க. இப்போமா அதற்கு தும்ப சல்லு, எது கிடைத்ததோ அதை ஜமாத்தில் தொழுங்கள். ஓமா ஃபாத்தக்கும், எது ஜமாத்தில் தவறி விட்டதோ ஃபாத்திமோ, சலாம் கொடுத்த பிறகு எந்திரிச்சு பூர்த்தியாக்குங்கள். அப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து இவர் பெரிய அவகாசம் கொடுத்தவங்களை சேர வைக்கிறதுக்காக வேண்டி நிற்கணுங்கிற ஒரு மேட்டர்லாம் கிடையாது. தொழுகை வழக்கமாக என்ன மாதிரி தொழுவார், அவர் வாட்டு அப்படி தொழுகிட்டு இருக்க வேண்டியதான். வர்றவங்களுக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, அதை பற்றி இவர் கவலையே படலை. ரசூல்லாவும் படவே இல்லை, இவன் பட தேவையில்லை. 635வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி 636வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், இதா சமயத்துள் இக்காமத்தை, இப்போ இக்காமத்து சொல்லிட்டாங்கல்ல, அப்போ கூட ஓடி வரக்கூடாது. இக்காமத்து சொல்லிட்டாங்க, வாங்க வாங்க தொழுகை கிடைச்சா அவர் ருக்குக்கு போயிடுவார், அதெல்லாம் கிடையாது. இதா சமயத்துள் இக்காமா, இக்காமத்து சொல்லப்பட்டாலும் ஃபம்ஷு இல்லை சலாத்தி, தொழுகைக்கு நடந்து வாருங்கள், ஓடி வராதீர்கள். அதனால இமாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, பின்னாடி ஆளுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு ருக்குவை நீட்டக்கூடாது. அதனால வரக்கூடியவர்கள் வந்து பல மாதிரி வந்துட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம பார்க்கவே தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான்.